தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், வணக்கம். தற்பொழுது தருமபுரி மாவட்டத்தில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது. தற்பொழுது அங்கு நிலவும் சூழல் என, அது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாப்பிரெட்டிப்பட்டி, கடத்தூர், பொம்புடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் மதியம் 1 மணி வரை கோடையில் பொதுமக்களை வாட்டி வதைத்து வந்தது. இந்த நிலையில் அதன்பின் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு பின் 2 மணிக்கு மேல் விட்டு பெய்ய தொடங்கிய மழை கனமழையாக உருவெடுத்து பாப்பிரெட்டிப்பட்டி, கடத்தூர், பொம்புடி, தென்கரைக்கோட்டை, அதிகாரப்பட்டி, இருளப்பட்டி, கந்தகவுண்டனூர், ராமிநல்லி, சாமியாபுரம் கூட்டோடு, கோபிநாதம்பட்டி கூட்டோடு, வில்பருத்தி, மணசி, பி பள்ளிப்பட்டி, பயர்நத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஆங்காங்கே சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக கோபிநாதம்பட்டி கூட்டோடு பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக தென்கரைக்கோட்டைக்கு செல்லும் சாலையை தெரியாத அளவிற்கு மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் சாலையில் தேங்கிய மழைநீரில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. மேலும் அப்பகுதியில் சாலை ஓரம் இருந்த கடைகளில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகினர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வரும் இந்த கனமழையின் காரணமாக வெப்பம் தணிந்து பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் குளிர்ந்த சீதோசன நிலை நிலவி வருகிறது. மேலும் இந்த மழையால் விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கி நின்றுள்ளன. விரிவான தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.